அன்பார்ந்த முருக பக்தர்களே, இன்று ஆடி 21 முருகனின் அருள் பொழியும் புனித நாள். நல்வாழ்வு, நம்பிக்கை, நலமுடன் வாழ்த்துக்கள். ஆடி 21 சிறப்பு தெளிவாக காண்போம். ஆடி மாதம் முருக பக்தர்களுக்கு முக்கியமான நாளாகும். இந்த நாளில் முருகனை ஆராதித்து விரதம், ஜபம், பூஜை செய்வதன் மூலம் அருள் பெறலாம். இந்த நாள் நம் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் நம்பிக்கையின் நாளாகும். காலை முதல் மாலை வரை வழிபடலாம். காலை வழிபாடு. காலையில் நன்றாக குளித்துவிட்டு வெந்நீர் பூசி சுத்தமான உடையை அணியவும். வீட்டில் அல்லது கோவிலில் முருகனை வணங்கவும். சிவப்பு மலர்கள் வைத்து தீபம் ஏற்றி 108 முறை ஓம் சரவண பவா என்று ஜபம் செய்யவும். சிறிய நைவேத்தியமாக சுண்டல், பழம், வெல்லம் வைக்கலாம். மாலை வழிபாடு. கந்தசஷ்டி கவசம் முழுமையாக உச்சரிக்கவும். விருப்பமாக தீபம் கொண்டு 9 சுற்றுகள் சுற்றலாம். நெய்வேத்தியம் பாசி பருப்பு, பாயாசம், வெள்ளை சுண்டல், வாழைப்பழம் வைக்கலாம். முருக பக்தர்களே, வேல் தரும் பாதுகாப்பு முருகன் தரும் பரிசுகளாக அமையும். இந்த நாளில் உங்கள் மனதில் நல்ல மாற்றம் ஏற்படும். முருகா, உன் திருநாமத்தை சொல்வதற்கு 1 நிமிஷம் போதும். என் வாழ்க்கை முழுவதும் நல்ல விதமாக மாறட்டும். முருகனை நம்புகிறவர்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால், 1 மணி நேரம் அமைதியாக அமர்ந்து ஓம் சரவண பவா என்று ஜபம் செய்யுங்கள். கண்களை மூடுங்கள். முருகனை மனதில் நினையுங்கள். மனதிற்குள் அமைதி, நம்பிக்கை, தன்னம்பிக்கை பிறக்கும். இந்த நாளின் உண்மை அர்த்தம், முருகனை மனதில் வைத்து மனதார அழைத்தால் அவர் நம்மை வழிநடத்துவார்.